கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை மீட்க வந்த இரட்சகர். அவரை துதிக்க போகிறோமே. மனுகோல மீட்புக்காய் வந்தவரும் அவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் அவரே. மனுகோல மீட்புக்காய் வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனை தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைக்கும் மகிமையின் தேவனவர், மனதார வாழ வைக்கும் மகிமையின் தேவனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. உலகத்தில் வந்து உதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. உலகத்தில் வந்து உதித்த மெய்யான இவரே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைக்கும் மகிமையின் தேவனவர், மனதார வாழ வைக்கும் மகிமையும் தேவனவர். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. அவருக்கு கனமும், அவருக்கு மகிமையும், அவருக்கு புகழ்ச்சியும், அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூயாதி தூயவரே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவிலே நீர் மகிமைப்படும். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. துதிக்கும் போது எங்களுக்கு அது ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட கிருபையை தந்ததற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் மேலும் உங்களுடைய கிருபையை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வாசித்து தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருக்கும். வாசித்த இந்த வேத வசனத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் எப்பொழுது கிடைக்கும்? இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து விட்டு போகிறேன். உலகம் உங்களுக்கு கொடுக்கிற பிரகாரம் நான் சமாதானத்தை கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். உலகத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் சமாதானம் என்பதே இல்லை. சமாதானத்துக்காக மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிகிறதை நம்ம பார்க்கிறோம். நாடுகளுக்குள் சமாதானம் இல்லை. மனிதன் ஒரு மனிதனோடு சமாதானம் இல்லை. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள் சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் சமாதானம் சீர்குலைந்து போய் இருக்கிறதை பார்க்கிறோம். பல நிலையில் நாடுகள், ஒரு நாடு இன்னொரு நாடோடு சமாதான உடன்படிக்கை செய்கிறது, போர் உடன்படிக்கை செய்கிறது.
ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறான். ஆனாலும் எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதானமற்ற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு சொன்னார், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார். சமாதானம் இல்லாத இந்த உலகத்தில் தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்படியானால் அந்த சமாதானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார், அல்லது யார் அந்த சமாதானத்தை, இயேசு வைத்துவிட்டு போன அந்த சமாதானத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். யாரெல்லாம் இயேசு வண்டைக்கு வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சமாதானத்தை நிச்சயமாக பெறுவார்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அந்த சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறார். அந்த சமாதானம் எப்படி இருக்குமாம் பாருங்கள். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் சமாதானத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் எங்கும் அலைய வேண்டியதில்லை, ஓட வேண்டியதில்லை, திரிய வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமாக நதியை போல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? இந்த தேவனுடைய வார்த்தையை, கற்பனையை கவனிச்சாலே போதும். இந்த வசனத்தை நீங்கள் கேட்க இடம் கொடுத்தாலே போதும். இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனதுடையவர்களாக இன்றைக்கு நீங்கள் அவர் அண்டைக்கு வந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். 119 சங்கீதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வசனம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசியுங்கள், அவருடைய வசனத்தை நேசியுங்கள், அவருடைய வழியில் அவருடைய கற்பனையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் உங்களுடைய சமாதானம் நதியை போல உங்களுக்குள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வழிதான், சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் உலகத்தில் தேடினா அது கிடைக்காது. அது தேவனிடத்திலே அந்த சமாதானம் எங்கே இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அந்த சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் சமாதானத்தை உங்களுக்கு இந்த உலகம் தராது, இயேசு தர முடியும். அதற்கு நீங்கள் தேவனுடைய வசனத்தை கவனித்தால் போதும். வேத வசனத்தை விசுவாசியுங்கள். சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்க. சமாதான நதியை போல உங்கள் உள்ளத்தில் வரும். நீதி சமுத்திரத்தின் அலையை போல உங்களுக்கு கிடைக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சமுத்திரத்தின் அலையானது அநீதியை, அசுத்தத்தை, அழுக்க அப்படியே வெளியேற்றி கொண்டே இருக்கும். அலை போல வந்து ஒரு கடலில், சமுத்திரத்தில் ஒரு மிருகமோ ஒரு பறவையோ ஏதோ ஒன்று செத்து போச்சுன்னா அந்த கடல் என்ன செய்யும் தெரியுமா? அலையினாலும் அதை அப்படியே கொண்டு வந்து கரையில் ஒதுக்கி விடும். மாத்திரமல்ல, கடலில் மரிக்கக்கூடிய, சாகக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அந்த கடலுடைய உப்புத்தன்மையினாலே அப்படியே இல்லாமல் போயிடும். கடல் கெட்டு போகாது, ஆனால் அதில் மரிக்கிற ஜீவன்கள் அப்படியே இல்லாமல் போயிடும். கடலுக்கு ஒரு கேடு வராது. இதுபோல தேவன் அவருடைய பிள்ளைகளை, அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவங்க உள்ளத்தில் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய நீதியை அவங்க வாழ்க்கையில் கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கை பத்திரமா இருக்கும், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்க இன்றைக்கு நீங்கள் தீர்மானிங்க. இந்த வேதத்தை படிங்க, இந்த பைபிளை தினமும் வாசிங்க. ஒருவேளை இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் யாராகிலும் எனக்கு பைபிள் இல்லை அப்படி சொன்னால் நீங்கள் திரையில் காண்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இலவசமாக ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு தர பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. உம்முடைய வசனத்தின் மூலம் உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளேயும் ஆழமாய் வருவதற்காக
நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் சமாதானத்தை தேடி அலைகிறார்களோ அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.